ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு இன்னொரு ஸ்டாரியோட வந்திருக்கேன். ஸோ இந்த வந்து ஒரு எம்என்சி கம்பெனிக்கு வந்து ஒரு பிக் ப்ராஜெக்ட் கிடைக்குது. ஸோ இந்த பிக் ப்ராஜெக்ட் வந்து வெரி அந்த கம்பெனியோட டெஸ்டினியை மாற்றுற ஒரு ப்ராஜெக்ட். இட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட், பிக் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி நியூ டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட், கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு சீனியர் மேனேஜர் கைக்கு போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீனியர் மேனேஜர் கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறனால அவரால் இதை எடுத்து நடத்த முடியல. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் கீழே 3 அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 3 அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட யாராவது ஒரு ஆள் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு. ஸோ போயிட்டு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்ரோச் பண்ணுறாரு, விச் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப நாளாகவே கூட இருக்கிறவர். அண்ட் அவர்கிட்ட தான் ரொம்ப ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு மேனேஜர். ஸோ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர், எனக்கு 1 மந்த் டைம் கொடு இந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறதுக்கு. ஐ ஹேவ் டு ஸ்டடி டு ரிசர்ச் த்ரூ ஆல் திஸ் திங், ஏன்னா இது ஒரு நியூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் செகண்ட் மேனேஜர் கிட்ட போகிறாரு, விச் இஸ் அ மிடில் லெவல் ஆஃப் அ மேனேஜர். அவரும் நாட் பேட், குவைட் டேலண்டட் as well. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ நீட் 2 weeks டைம் டு ரீட் அண்ட் கோ த்ரூ திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. Then come the third one, which is the youngest and also the least experienced, and அவர்கிட்ட நிறைய சக்ஸஸ்ஃபுல் ரேட் ப்ராஜெக்ட்ஸ் கூட இல்லை. ஸோ இந்த மேனேஜர் கிட்ட கேட்குறப்ப இந்த மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், த தேர்ட் ஒன் சேட், ஐ வில் இமீடியட்லி டேக் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஒர்க் ஆன் இட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சீனியர் மேனேஜர் கேட்குறாரு, ஐ யூ ஷுவர் அபவுட் இட்? பிகாஸ் மற்ற 2 மேனேஜருமே இது வந்து டைம் வேணும்னாங்க, நீ எப்படி இமீடியட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறேன். தென் ஹீ சேட், நான் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டுறேன் அண்ட் ஆல்சோ அதோட டெக்னாலஜியும் நான் ஏற்கனவே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ when the opportunity come I want to grab அப்படின்ட்டு. ஸோ இவர் சொன்னார், உனக்கு எப்படி தெரியும்னு. இல்லை, நான் எப்போவுமே அப் டு டேட்டாகவே இருப்பேன், நம்ம கம்பெனியில் என்ன நடக்குது ஏது நடக்குது, இந்த கம்பெனி எந்த அளவுக்கு போகுது, எந்த பாட்டை நோக்கி போகுதுன்ட்டுன்னு. ஸோ தட் இஸ் why I'm able to take this. Then he took the project and he managed to make it successful, and the company have to come up with a new department for that project, and this guy has been promoted as a HOD. So the value of the story is always be prepared. எப்போவுமே நீங்கள் உங்கள் செல்ஃபை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதை கிராப் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்கள் மைண்ட் செட்டும் சரி, உங்களோட டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, always be prepared so that when opportunity knocks your door, you can easily grab it. So that's the story. Thank you.